வணக்கம். இன்னைக்கு நாம ரூபர்ட் ஸ்பைராவோட பீயிங் மைசெல்ஃப் அப்படிங்கிற புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிஜமாவே நாம தினமும் நான் அப்படிங்கிற வார்த்தையை எத்தனையோ தடவை பயன்படுத்துறோம். நான் டயர்டா இருக்கேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அந்த உண்மையான நான் எது? இந்த ரொம்ப சிம்பிளான கேள்விக்குள்ள தான் நாம தேடுற அமைதியும் சந்தோஷமும் ஒளிஞ்சிருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு புது தியான முறையோ, இல்ல ஒரு மத சம்பந்தமான விஷயமோ கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான, ரொம்ப இயல்பான ஒரு உணர்வ பத்தினது. அதாவது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு. ஆனா, நாம என்ன பண்றோம்னா, அந்த அடிப்படையான உணர்வோட நம்ம எண்ணங்களையும், உடலையும், உணர்ச்சிகளையும் போட்டு குழப்பிக்கிறோம். அப்படி குழப்பிக்கிறதால தான் ஒரு குறுகிய, தனிப்பட்ட நான் உருவாகுது. அந்த தனிப்பட்ட நான் தான் அகங்காரம். அதாவது ஈகோ. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னு இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது. சரி, அப்போ அந்த முதல் புள்ளிக்கு வருவோம். நான் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு. இத ஸ்பைரா எப்படி விளக்குறாருன்னா, ஒரு சினிமா திரை மாதிரி. திரையில காதல் காட்சி ஓடலாம், சண்டை காட்சி ஓடலாம், இல்ல சோகமான காட்சி கூட ஓடலாம். படங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த திரை, அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், துக்கம், கோபம்னு பல அனுபவங்கள் வந்துட்டு போனாலும் அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும் மாறாம எல்லாத்துக்கும் பின்னணியா அப்படியே இருக்கு. அருமையான உவமை. ஆனா, இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இல்லையா? என்ன சிக்கல்? அந்த சினிமா திரைக்கு உணர்ச்சிகள் கிடையாது. ஆனா நமக்கு இருக்கு. படத்துல ஒரு சோகமான காட்சி வந்தா நாம அழுறோம். ஒரு காமெடிய பார்த்தா சிரிக்கிறோம். திரைக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. அப்போ நாம எப்படி வெறும் திரையா மட்டும் இருக்க முடியும்? ஆமா, கரெக்ட். அதுதான் அடுத்த கேள்வி. நாம வெறும் சாட்சியா இல்லாம அந்த படத்தோட ஒரு கதாபாத்திரமாவே மாறிடுறோம். நம்மளையே அந்த படத்துல வர்ற ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிறோம். அது ஏன் நடக்குது? நாம ஏன் அந்த திரையை மறந்துட்டு படத்தோட ஒன்றி போயிடுறோம்? அதுக்கு காரணம், நாம அந்த மாறாத இருப்பு தன்மையோட, மாறிக்கிட்டே இருக்கிற அனுபவங்களோட குணாதிசயங்கள கலக்கிறது தான். உதாரணத்துக்கு, என் மனசுல சோகம் ஓடுதுன்னு சொல்றதுக்கும், நான் சோகமா இருக்கேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ம். எப்படி? முதல் வாக்கியத்துல சோகம் ஒரு அனுபவம், அதை கவனிக்கிற நான் தனியா இருக்கு. ஆனா ரெண்டாவது வாக்கியத்துல அந்த சோகமே நீங்களா மாறிடுறீங்க. அந்த அனுபவத்தோட உங்களை முழுசா அடையாளப்படுத்திக்கிறீங்க. இந்த அடையாளப்படுத்திக்கிறது தான் ஒரு வரம்புக்குட்பட்ட தனிப்பட்ட நான் அல்லது ஈகோ உருவாக்குது. அந்த ஈகோக்கு எப்பவுமே ஒரு பற்றாக்குறை உணர்வு, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அது சந்தோஷத்தை வெளியில தேடிக்கிட்டே இருக்கு. ஓகே, இது புரியுது. நாம நம்ம உண்மையான இயல்பை மறந்துட்டு நம்ம அனுபவங்களோட முகமூடிய போட்டுக்கிறோம். இதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு நல்ல ஊமை இருக்கே. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நாம பகல் முழுக்க போட்டிருந்த ஆடைகளை கழட்டி வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம அனுபவங்கள், எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம படிப்பு, பதவி, உறவுகள்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டா கடைசியில மிஞ்சுவது எது? நம்மளோட உண்மையான அப்பட்டமான இயல்பு. ஸ்பைரா அத நேக்கட் பீயிங்னு சொல்றார். இந்த இயல்ப நாம புதுசா உருவாக்க வேண்டியதில்ல. அது எப்பவுமே அங்கதான் இருக்கு. மேகங்களுக்கு பின்னாடி வானம் எப்பவும் இருக்கிற மாதிரி, நம்ம மனக்குழப்பங்களுக்கு பின்னாடி நம்மளோட அமைதியான இயல்பு எப்பவும் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மேகங்கள கொஞ்சம் விலகி நின்னு கவனிக்கிறது தான். நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு. நம்ம இயல்பே அமைதி, நம்ம இயல்பே சந்தோஷம்னு சொல்றீங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அப்படி இல்லையே. பெரும்பாலான மக்களுக்கு வாழ்க்கை ஒரு போராட்டமா தானே இருக்கு. டென்ஷன், கவலை, பயம், இதுதானே நிஜம். அப்போ நம்ம இயல்பே அமைதின்னா அது ஏன் நமக்கு அனுபவத்துல வரமாட்டேங்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி. காரணம், அமைதியும் மகிழ்ச்சியும் நாம அடைய வேண்டிய இலக்குகள்னு நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அவை நாம அடைய வேண்டிய விஷயங்கள் இல்ல, அவை நம்ம இயல்பின் குணங்கள். ஒரு நெருப்புக்கு இயல்பாவே சூடு இருக்கிற மாதிரி, ம். நம்மளோட உண்மையான இயல்புக்கு இயல்பாவே பற்றாக்குறை இல்ல. அதனால அது முழுமையா இருக்கு. அதுக்கு எந்த கிளர்ச்சியும் இல்ல. அதனால அது அமைதியா இருக்கு. இந்த உண்மையை நாம உணராததுக்கு ஒரே காரணம், நாம நம்ம அனுபவங்களோட அடையாளப்படுத்திக்கிறது தான். எனக்கு கோபம் வருதுன்னு சொல்றதுக்கு பதிலா, நான் கோபக்காரன்னு நம்ப ஆரம்பிக்கும்போது, நாம நம்ம இயல்பே மறந்துடுறோம். அந்த உணர்வா மட்டுமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த நொடியில அமைதி மறைஞ்சு போகுது. ஆமா. சரி, அப்போ நாம ஒரு நடிகன் மாதிரி தான் ஏத்துக்கிட்ட கதாபாத்திரத்தையே உண்மைன்னு நம்பி தன்னோட உண்மையான அடையாளத்தை மறந்துடுறோம்னு சொல்றீங்க? இந்த புத்தகத்துல வர்ற கிங் கிளியர் உதாரணம் இது ரொம்ப அழகா விளக்குது இல்லையா?
அத கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஜான் ஸ்மித்னு ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் நிஜ வாழ்க்கையில ரொம்ப அமைதியான, நிறைவான ஒரு மனிதர். அவர் கிங் லியர் நாடகத்துல நடிக்க ஒப்புக்கிறாரு. ஸ்டேஜ் ஏறினதும் அவர் கிங் லியரோட உடை, பேச்சு, எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் தனக்குள்ள கொண்டு வர்றாரு. நாடகம் விறுவிறுத்தா போகுது. ஒரு கட்டத்துல ஜான் ஸ்மித் தன்னை முழுசா மறந்து அவரே கிங் லியர்னு நம்ப ஆரம்பிச்சிடுறார். அப்போ கிங் லியரோட எல்லா துன்பங்களும், வேதனைகளும் அவரோட சொந்த துன்பங்களா மாறிடுது. ஆனா அந்த நண்பர் விடாம, அதெல்லாம் சரி, அதுக்கு முன்னாடி நீ யார்னு திரும்ப திரும்ப கேக்குறார். ஆமா. கடைசியா ஒரு நொடியில ஜான் ஸ்மித்துக்கு பளிச்சுன்னு ஒரு ஞானம் வருது. ஓ, நான் ஜான் ஸ்மித், ஒரு நடிகர், இது வெறும் நாடகம்னு உணர்றார். அந்த நொடியில கிங் லியரோட எல்லா துன்பங்களும் அவரை விட்டு போயிடுது. துன்பம் அங்கேதான் இருக்கு, ஆனா அது இனிமே அவரோடது இல்ல. அது கிங்லியரோடது. ஆமா, அது கிங் லியரோடது. இந்த உண்மையை உணர்ந்ததும் அவர் விடுதலை அடைகிறார். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜான் ஸ்மித்துக்கு நாடகம் முடிஞ்சதும் மேடையை விட்டு வெளியே வர முடியும். ஆனா நாம அந்த வாழ்க்கைன்ற நாடகத்துல 24 மணி நேரமும் இருக்குமே. நாம எப்படி அந்த நான் ஜான் ஸ்மித்ன்ற உணர்வுக்கு திரும்புறது? நாம கிங்லியாராவே வாழ பழகிட்டோமே. இதுதான் முக்கியமான புள்ளி. அந்த நாடகத்துல நான் ஜான் ஸ்மித் அப்படின்னு அவர் உணர்ந்தாரே, அதுதான் நம்ம அனுபவத்துல நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. நான் சோர்வா இருக்கேன், நான் ஒரு தாய், நான் கோபமா இருக்கேன்னு சொல்லும்போது அந்த சோர்வு, தாய், கோபம் இதெல்லாம் தான் கிங் லியரோட ஆடைகள், கதாபாத்திரங்கள். ஆனா இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி அடிப்படையா நான் இருக்கிறேன்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? ஆமா. அந்த உணர்வு தான் ஜான் ஸ்மித். அதுக்கு எந்த குணாதிசயமும் கிடையாது. அது வெறும் இருப்பு. அதுதான் எல்லா அனுபவங்களையும் அறிந்து கொள்கிற விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வுக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. ஓகே, இப்போதான் இந்த அலசல் ரொம்ப ஆழமாகுது. அப்போ நான் அப்படிங்கிறது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, அது நம்மளோட உண்மையான அடையாளம்னு சொல்றீங்க. இதுக்கு மேல போய் அந்த நான் என்ற வார்த்தைக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்றப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இது பல ஆன்மீக மரபுகள்ல சொல்லப்பட்ட ஒரு கருத்து. உதாரணத்துக்கு பைபிள்ல மோசே கடவுள்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது கடவுள் நான் இருக்கின்றவராகவே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அவர் தனக்கு ஒரு பேர் சொல்லல, தன் இயல்ப சொல்றார். அதே மாதிரி நம்ம ஊர்ல ஆயிரக்கணக்கான வருஷமா உபநிடதங்கள் இதேதான் சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மினா நானே பிரம்மம்னு நேரடி அர்த்தம் வரும். ஆனா இது கொஞ்சம் அகங்காரத்துல சொல்ற மாதிரி கேக்குதே. நான் தான் கடவுள்னு சொல்றது சரியா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நுட்பமான விஷயம். அது அகங்காரத்துல சொல்ற வார்த்தை இல்ல. அதுக்கு பதிலா எல்லாத்துக்கும் மூலமான அந்த பிரபஞ்ச உணர்வு தான் இந்த உடல்ல நான்னு உணருதுன்னு புரிதல். அதாவது உங்களுக்கும் எனக்கும் உள்ள நான் என்ற உணர்வும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற சக்தியும் வெவ்வேறு இல்ல, ஒண்ணுதான்னு சொல்றது. இந்த புத்தகம் இன்னும் ஒரு படி மேலே போய் உண்மையான இறை நிந்தனை எது தெரியுமான்னு கேக்குது. எது? நான் கடவுள்னு சொல்றது இறை நிந்தனை இல்ல, ஆனா நான் வெறும் ஒரு சாதாரண மனிதன், நான் கடவுளோட இருப்பிலிருந்து தனித்த ஒருவன்னு நம்புறதுதான் உண்மையான இறை நிந்தனைன்னு சொல்லுது. வாவ், இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டம். நாம நம்மள ஒரு சின்ன பாடிக்குள்ள, ஒரு குறுகிய மனசுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறது தான் கடவுளை அவமதிக்கிற செயல்னு சொல்றீங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த நான் என்ற உணர்வு கடவுளோட பிரசன்னம். அதை நம்ம கவலை, கோபம், ஆசை போன்ற அனுபவங்களோட குணங்களால களங்கப்படுத்தாம புனிதமா வைத்திருக்கணும். இதுதான் சாராம்சமா? மிக சரியா சொன்னீங்க. அந்த நான் என்ற உணர்வு ஒரு கோயில் மாதிரி. அத சுத்தமா வச்சுக்கணும். அதுல தேவையில்லாத எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் போட்டு நிரப்பும்போது அதோட புனிதம் கெட்டுப் போகுது. சரி, அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அமைதி, மகிழ்ச்சி, முழுமை, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதையெல்லாம் அடையறதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒருவேளை அதெல்லாம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குன்னா அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றது? நாம தேடுற எதுவும் வெளியில இல்ல. அதுதான் முதல் படி. நாம ஒரு பொருளையோ, ஒரு நபரையோ, ஒரு இடத்தையோ அடைஞ்சா சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா ஸ்பைரா என்ன சொல்றாருன்னா, அது வானவெல்லைய தேடி ஓடுற மாதிரி. நீங்க தேடுற விஷயம் தேடுற உங்ககிட்டயே தான் இருக்கு. அது ஒரு உணர்வு இல்ல, அதுதான் உங்க இயல்பு. மேகங்களுக்கு பின்னாடி வானம் எப்போதும் நீல நிறத்துல தான் இருக்கு. ஆனா கருமேகங்கள் வரும்போது வானம் சாம்பல் நிறமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அது உண்மையிலே சாம்பல் நிறமா மாறிடுச்சா என்ன? இல்ல. இல்ல. அதுபோல நம்ம உணர்ச்சிகள்ன்ற மேகங்களுக்கு பின்னாடி
நம்ம மகிழ்ச்சியான அமைதியான இயல்புன்ற வானம் எப்போதும் அப்படியே தான் இருக்கு. அப்போ தியானம் பண்றது, கோயிலுக்கு போறது இதெல்லாம் எதுக்கு? இந்த உண்மைய உணர்றதுக்கு தான் இந்த புத்தகத்தின்படி தியானம் என்பது நீங்க செய்யற ஒரு செயல் கிடையாது, அது நீங்க இருக்கும் ஒரு நிலை. அதாவது எந்த முயற்சியும் இல்லாம உங்க கவனத்தை வெளியில இருந்து திருப்பி உள்ள இருக்கிற அந்த நான் என்ற உணர்வுல சும்மா இருக்கிறது தான் உண்மையான தியானம். நீங்க அந்த நான் என்ற உணர்வுல நிலைக்கும் போது அதுவே உங்களை அதோட மூலத்திற்கு, அதாவது உங்க உண்மையான இயல்பிற்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றாரு. இது ஒரு விதமான வீட்டிற்கு திரும்புதல் மாதிரி. ஆமா, கரெக்ட். அன்பு, அழகு போன்ற விஷயங்களையும் இது எப்படி விளக்குது? அதுவும் இதே அடிப்படையில தான். 2 பேர் ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் தங்களோட தனிப்பட்ட நான் என்ற எல்லையை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொதுவான இருப்பு தன்மையை உணர்றாங்க. அந்த பகிரப்பட்ட உணர்வு தான் அன்பு. அதே மாதிரி ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது ஒரு கணம் நம்மளோட தனிப்பட்ட கவலைகளெல்லாம் மறந்து அந்த அழகுல கரைஞ்சு போறோம் இல்லையா? ஆமா. அந்த நேரத்துல நம்மளோட தனிப்பட்ட நான் மறைஞ்சு பிரபஞ்சத்தோட அழகுணர்வும் நானும் ஒன்னா மாறிடுறோம். நீங்கள் எங்க பார்த்தாலும் அங்கே கடவுளின் முகம் இருக்கிறது என்ற சூஃபி கூற்று இதத்தான் விளக்குது. ஆ, ரூபர்ட் ஸ்பைராவின் இந்த புத்தகம் நமக்கு சொல்ற மிக முக்கியமான செய்தி இதுதான். நாம வெளியில தேடுற எதுவுமே நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்காது. நாம தேடுற அமைதி, மகிழ்ச்சி, முழுமை எல்லாமே நமக்கு உள்ளேயே நம்மளோட மாறாத இயல்பாவே இருக்கு. அந்த நான் என்ற எளிய உணர்வை அதை எங்கிருந்து வருதுன்னு ஆழமா விசாரிப்பதன் மூலமா நம்ம அனுபவங்களோட வரம்புகள்ல இருந்து விடுபட்டு நம்மளோட உண்மையான வீட்டிற்கு திரும்ப முடியும். இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம். இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும்போது ஒரு சிந்தனையை உங்களிடம் விட்டு செல்கிறோம். இந்த புத்தகம் சொல்ற மாதிரி தியானம் என்பது நீங்க செய்யற ஒரு செயல் அல்ல, அது நீங்க இருக்கும் நிலை என்றால், உங்கள் உள்ளார்ந்த இயல்பு ஏற்கனவே அமைதியாக இருக்கிறது என்றால், ஒரு கணத்திற்கு அதை தேட முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு அதை அடைய முயற்சிப்பதையும் நிறுத்திவிட்டு நீங்கள் அதுவாகவே இருக்கிறீர்கள் என்பதை வெறுமனை கவனித்தால் என்ன நடக்கும்? இதை நீங்க கேட்டுச்சிருக்கும் போதே ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க தோள்பட்டையில இருக்கிற இறுக்கத்தை உணர்றீங்களா? உங்க மனசுல ஓடுற அடுத்த வேலைய பத்தின கவலைய கவனிக்கிறீங்களா? இப்போ இதையெல்லாம் கவனிக்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கவனிக்கிற உணர்வு, அதுக்கு நிறமோ வயசோ கவலையோ இருக்கா? ஒரு கணம் அந்த கேள்விக்கு பதில் தேடாம அந்த உணர்வுல சும்மா இருந்து பாருங்க. அதுதான் ஸ்பைரா சொல்ற நம்மளோட உண்மையான வீடு. இதை சிந்தித்து பாருங்கள்.